எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல மீடியா நண்பர்களுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்லேருந்து நீங்கள் கொடுத்த பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்து படத்தை இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிருக்கு. குடும்பமாக பெண்களையும் வந்து தேட்டருக்கு வர வச்சிருக்கு. எல்லாருமே வந்து நல்ல ரிவ்யூஸ் வந்து பேப்பர்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி எல்லாத்துலேயுமே நல்லா கொடுத்துருந்தீங்க. எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இது பெண்களுக்கான படம், பெண்கள் அவசியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நாள் கழித்து பெண்களுக்காக ஒரு முற்போக்கான விஷயத்த ஒரு ஜாலியாக நகைச்சுவையோடு வந்து கலந்து சொல்லியிருக்காங்க. அவசியம் பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே நோட் பண்ணி எழுதியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. கட்டாகுஸ்தி வந்து ஆக்சுவலாக கதையாக உருவாகிறதுக்கும் சரி, படமாக ஒரு பெரிய படமாக வந்து வெளியில் வர்றதுக்கும் சரி ஒரே காரணம் வந்து விஷ்ணு சார் தான். ஏன் ஒரே காரணம்னு சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக இந்த கதை வந்து ஸ்கிரிப்டாக நான் எழுதி வச்சுட்டு நான் ட்ரை பண்ணிவிட்டு அப்படி இல்லை. அவர்கிட்ட பேசும்போது ஒரு நாள் வந்து இது மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு ஒரு லைன் தான் சொன்னேன். அவர் தான் வந்து இந்த கதை மேலே நம்பிக்கை வச்சு இது நல்லா வரும், பண்ணுங்கள், இது அடுத்த படமாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். சொன்னதோடு இல்லாமல் அதை பெரிய படமாகவும் பண்ணணும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கான பட்ஜெட் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டே இருந்தார். ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து ஆக்சுவலாக பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லும்போது வந்து அவருக்கு ராட்சசன், எஃப்ஐஆர் இதெல்லாம் ரிலீஸ் ஆகலை. அது நான் சொல்கிறது வந்து 2016-17 அந்த டைமில் தான் வந்து இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த கதையை வந்து ஸ்கிரிப்டை எழுத ஆரம்பிச்சது. அப்போவே வந்து ஆக்சுவலாக வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வேறு சர்க்கிளில் கேட்பாங்க, அவர் ஒத்துக்கிட்டார் அந்த படத்தை பண்ண அப்படின்னு. ஏன்னா வந்து இது எப்படி, இது வந்து ஆக்சுவலாக ஹீரோவை விட ஹீரோயினுக்கு ஒரு ஸ்டெப் வந்து இதில் ஜாஸ்தியாக இருக்கும், அவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னார். அப்படிங்கும்போது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அப்படியா, நிஜமாவா, எப்படி அப்படின்னு கேட்டாங்க. எப்போவுமே அவர் வந்து தன்னை நம்புவார். எப்படின்னா வந்து ஆக்சுவலாக இதை வந்து எனக்காக மாற்றுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டார். கதை வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கதைக்கு வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஒவ்வொரு சீன் முதற்கொண்டு, இந்த சீனில் வந்து தான் ஸ்கோர் பண்ணல அப்படின்னா கூட அவர் ஓரமாக வந்து இருந்துட்டு சீன் நல்லா வரட்டும் அப்படின்னு தான் நினைப்பார். அதை நான் கூட வந்து பார்த்துருக்கேன். அதனால் இந்த கதையும் வந்து இந்த படமும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னு நான் நம்பினேன். அதனால தான் அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து படமாக பெரிய படமாக வரணும் அப்படின்றதுக்காக அவர் ரொம்ப மெனக்கட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் வந்து இவங்க பண்ணால் நல்லா இருக்குன்னு ஒவ்வொரு கேமராமேன் சார், ரிச்சர்ட் சார்லேருந்து, ஜஸ்டின்லேருந்து, அன்பரி மாஸ்டர்லேருந்து, பிரசன்னாலேருந்து, உமேஷ் சார்லேருந்து எல்லாரையுமே பார்த்து பேசி எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்தார். அதே மாதிரி ஆர்டிஸ்டாக வந்து நானும் அவரும் பேசும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது இது வந்து வேற ஒரு கலரில் இருக்கணும், வேலநமந்திரா வெள்ளக்காரன், சிலுக்குவார்பட்டி சிங்கம், அது ரெண்டையும் தாண்டி வேற ஒரு கலரில் இந்த படம் அமையணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆர்டிஸ்டாக வந்து கருணா சார், முனிஷ்காந்த் சார், காளி வெங்கட் சார், ரெடின் சார், தேவராஜ் சார் எல்லாரையும் வந்து பிளேஸ் பண்ணோம். விஷ்ணு சார் அதை வந்து இப்போ ஆக்சுவலாக எல்லாருமே சொல்லுவாங்க, இன்டர்வலில் வந்து ஆக்சுவலாக ஹீரோயினை ஃபைட் பண்ண விட்டு அவர் வந்து எதுவுமே வந்து பண்ணாமல் தனியாக நிற்கிறாரு, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு. ஆக்சுவலாக ஃபைட்டுன்னு இல்லை, ஆக்சுவலாக சீனில் கூட என்னென்னா, இப்போ எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச சீன் ஒன்று உண்டு. இந்த சைடு ஹஸ்பண்ட்லாம் உட்காந்து பேசுவாங்க, அந்த சைடு ஒய்ஃபை பற்றி பேசுவாங்க. அந்த சீனில் கூட வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டைலாக் கூட பேசியிருக்க மாட்டார். ஃபுல்லாகவே வந்து கருணா சாரும் காளி வெங்கட் சாரும் தான் பேசுவாங்க. இவருக்கு தனியாக ஒரு க்ளோஸ்அப் ரியாக்ஷன் கூட கிடையாது. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு படம் பார்த்துட்டு ஏன் அந்த சீனில் அவரை அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டான். இல்லை, அவருக்கு ஓரமாக உட்காந்துருந்தார், பார்க்கலையா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அளவுக்கு வந்து என்னென்னா அவர் கூட்டத்தோடு தான் இருந்தார் அந்த சீனில். இல்லை, இந்த டைலாக் நான் பேசுகிறேன் அப்படின்னு கூட அவர் கேட்கல. அதே மாதிரி வந்து ஹரிஸ் பரேடியோட உட்காந்து ஒரு சீன் எமோஷனலாக பேசுவார். அதோட எண்டில் அது வரையும் வந்து இவர் தான் பேசிக்கிட்டு இருப்பார் அவர்கிட்ட. அதோட எண்டில் வந்து கவுண்டரை வந்து ரெடின் சார் திடீர்னு உள்ள என்ட்ரி ஆகி கவுண்டர் அடிப்பார். இது 15 வருஷமா, அதுக்கப்புறம் பிரச்சனை சரியாயிருமான்னு கேட்பாரு. அப்புறமா வந்து 60 வயசுக்கு அப்புறம் வாழ்ந்தா என்ன, வாழணும்னா என்ன அப்படின்னு கேட்பாரு. இது எல்லாமே வந்து அவரோட டைலாக்காக போயிடும். அது கூட நான் பேசுகிறேனே அப்படின்லாம் அவர் சொல்லலை. ஓகே, அவரே பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி தான் நிற்பார். ஏன்னா வந்து என்னென்னா சீன் நல்லா வரணும், அதுக்கு என்னவோ அதுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு எப்போவுமே நினைப்பார். இன்னொன்று என்னென்னா, அவர் இதுவரையும் ஒரு 20 படம் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு 10க்கு மேலே எல்லாமே புது டைரக்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. புது டைரக்டர்ஸுக்கு இன்றைக்கி தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குறது அவர் தான். ஒரு விஷயத்தை நம்பி செய்வார், தன்னை நம்புவார்.
ஏன்னா ஒரு உதவி இயக்குனராக இருந்து இயக்குனர் ஆகிறதுன்ற அந்த ஸ்டேஜுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு கிடைச்ச முக்கியமான ப்ளஸ் வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி. அவங்க இந்த படத்துக்குள்ளே வந்தது ஒரு லாஸ்ட் மினிட்ல ஓடி வந்து பஸ்ஸில் ஏறின மாதிரி தான், அந்த மாதிரி தான் வந்தாங்க. வந்தது எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக அமைஞ்சுது. இன்னைக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அழகை தாண்டி ஒரு அறிவான புத்திசாலியான ஹீரோயின். அவங்க தன்னை வந்து அந்த கேரக்டருக்கு வந்து பிளேஸ் பண்ணிக்கிட்டது, அந்த கேரக்டரை அப்ரோச் பண்ணது, இந்த கேரக்டர் இப்படி வரணும் அப்படின்னு நினைச்சு அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே ரொம்ப மெனக்கிட்டாங்க. அந்த விக்கு முதற்கொண்டு அவங்க வந்து இல்லை இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எஃபோர்ட் போட்டு அந்த விஷயத்தை வந்து அவங்க ரொம்ப மெனக்கிட்டாங்க. கதை கேட்ட அன்னையிலேருந்து அவங்க ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ணுறது, அப்புறம் ரெஸ்லிங் ட்ரெயினரை வச்சு ரெஸ்லிங் கற்றுக்கிட்டது, ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஆக்சுவலாக படம் பார்த்தவங்க நிறைய பேர் உண்மையிலே அவங்க ரெஸ்லரானலாம் கேட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருந்தாங்கன்னு சொல்லலாம். அது இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக கருணாஸ் அண்ணன், முனிஷ்காந்த் அண்ணன், காளி அண்ணன், ரெடின் எல்லாருமே வந்து ரொம்ப பசண்டாக வந்து நடிச்சு கொடுத்தாங்க. கஜராஜ் சார், ஸ்ரீஜா மேடம், லிசி மேடம் எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டெக்னிக்கலாக வந்து எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக அந்த படத்துக்கு இருந்தது ரிச்சர்ட் சார். ரிச்சர்ட் சார்கிட்ட ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு கதை சொன்னது வந்து கோமாளி படம் ரிலீஸ் ஆன டைமில் சொன்னேன். அப்போவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகமாக பேசினார். அதுக்கப்புறம் அவர் மாநாடு பண்ண போயிட்டார். கொரோனா அது இதுன்னு லாக்டவுன் டைமில் நான் ஊரில் இருந்தப்போ கூட கால் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பார். ரொம்ப பாசிட்டிவாக பேசுவார். அதுக்கப்புறம் என்னென்னா அவர் மாநாடு அது பிஸியாக இருந்ததுனால நாங்கள் வேறு கேமராமேன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் எதுவுமே அமையலை. கடைசியாக மறுபடியும் வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் வந்து அவர்கிட்ட தான் போனோம். அப்போ மாநாடு முடிச்சுட்டு இருந்தார். சரி இப்போ கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரும் வந்து சரி நான் வர்றேன் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தார். அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நானே வந்து இது ஓகே சார் இது போதும் அப்படின்னு சொல்லுவேன் சில விஷயங்கள். அவர் இல்லை இது பத்தாது, இந்த லொக்கேஷன் வேணாம், வேறு லொக்கேஷன் வேணும் அப்படின்னு ரொம்ப மெனக்கெட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணுவார். அதே மாதிரி ஷார்ட்ஸும் வந்து என்னென்னா இன்னும் 2 ஷார்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவோம், எடிட்டிங்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மெனக்கெடுவார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியவர். அவர் எப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான கேமராமேன். அவர் ஸ்பாட்டில் வந்து எந்த நேரமும் வந்து சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் எனக்கு பயப்பட மாட்டாங்க, அவருக்கு தான் பயப்படுவாங்க. அந்த மாதிரி அவர். ஜஸ்டின் வந்து எப்படின்னா வந்து ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். கடைசி நிமிஷம் வரையுமே நம்ம ஏதாவது வந்து ஓகே பண்ணிவிட்டு அப்புறம் மாற்றினாலும் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். உடனே எதுக்கும் ரெடியாக இருப்பார். என்ன டைப் ஜானர் வேணாலும் அவர்கிட்ட கேட்கலாம், உடனே வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து ஆர்ஆர் நாங்கள் கொடுத்ததே ரொம்ப கம்மியான டைம் தான். அந்த டைமுக்குள்ளே கூட ஒரு டே நைட்டாக ஆக்சுவலாக ஒரு லாஸ்ட் ஒரு 10-15 டேஸ்லாம் சரியாக தூங்கவே இல்லை. அவர் ரொம்ப எஃபோர்ட் போட்டு. இன்னொன்று இந்த படத்தில் ஆர்ஆருங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா நிறைய டைலாக் ஓரியன்டாக போகும் படம். ஆர்ஆர் போடுறதுக்கு ஒரு ஸ்கோப் வந்து இடையில தேவைப்படும். ஆக்சுவலாக ஒரு சீனுக்குள்ளேயே காமெடி சீனுக்குள்ளேயே காமெடியா இல்லை அது வந்து எமோஷனா அப்படின்னு சில நேரங்களில் வந்து ஒரு குழப்பமும் வரும். அந்த மாதிரிலாம் வந்து அந்த சீனில் டைலாக்ஸ்லாம் இருக்கும். ஆக்சுவலாக அதுக்கும் வந்து ஒரு கன்வின்சிங்காக ஆர்ஆர்லாம் வந்து போட்டிருப்பாரு. இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உமேஷ் சார் வந்து ஆக்சுவலாக அந்த கிளைமாக்ஸ் செட்டு பார்த்துருப்பீங்க, அது ஃபுல்லாக அவரோட ஒர்க்கு தான். அன்பரியூ மாஸ்டர் இந்த படத்தில் வந்து வந்தது எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா அந்த இன்ட்ரோல் பிளாக் ஃபைட்டும் சரி, கிளைமாக்ஸ் ஃபைட்டும் சரி, அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஆத்தென்டிக்காக கிராண்டியராக வந்து பண்ணி கொடுத்தாங்க. எடிட்டர் பிரசன்னா சார் வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் 2-3 மந்த்ஸாக வந்து இந்த படத்துக்காக ரொம்ப வந்து டே நைட்டாக வந்து ஒர்க் பண்ணார். ரொம்ப சென்சிபிளாக வந்து நிறையா இன்புட் கொடுத்தாரு, ஐடியாஸ் கொடுத்தாரு. எல்லாமே தான் சேர்ந்து இன்றைக்கி ஒரு டீமாக சேர்ந்து இந்த படம் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை வந்து ஆக்சுவலாக விஷ்ணு சாரோட சேர்ந்து தயாரித்த ரவிதேஜா சாருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை வந்து பெரிய அளவில் வெளியிட்ட ரெட்ஜைன் மூவிஸுக்கும் உதய் சாருக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட டீம், டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சீஃப் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். ஹீரோ சாருக்கு, டைரக்டர் சாருக்கு, கேமராமேன் சாருக்கு,
என்னோட நடித்த எல்லா நடிகர்கள் இவங்களுக்கு பூரா பெரிய நன்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஹீரோயின் மேம் எல்லாரும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். படமா நானே என் ஒய்ஃபும் போய் பார்த்தோம். பார்க்கும்போது சிரிப்பு சத்தம் இருந்தது. மேம் அந்த ஃபைட் பண்ணுவாங்க, அப்போ மட்டும் ஒரு உருமல் இருந்தது. திரும்பி பார்த்தேன், இது வெறும் படமா? படம் தான். படமா பாரு அப்படின்னு பார்க்குறேன். அப்படி அந்த அளவு ஒரு பெண்களுக்கு உண்டான பாசிட்டிவான விஷயம்லாம் ரொம்ப இருக்கிறது செல்லசாட்டா இருந்தது. என்ன 2-3 நேரம் நிமித்தம் காரணமாகவும் படம் நிமித்துன்ற காரணமாகவும் சில காமெடியை கட் பண்ணிட்டாங்க. அதை யூடியூப்ல வந்து டிலேட்டட் சீனா போட்டாங்கல்ல, கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. அடித்தது ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சித்தப்பா. இவர்கிட்ட நீங்க ஹேண்ட் ஷேக் கொடுக்கறதுக்கே ஜிம்மு போனோம். ரிச்சர்ட் சார், ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். இப்பதான் அதாவது நிறைய படம் பண்ணியிருக்கேன் நான். அந்த படம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா படத்துலையும் ஏதோ ஒரு ஃப்ளா இருக்கும், நமக்கு தெரியும். இது பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கு நம்ம நிறைய காரணமும் சொல்லுவேன். இல்லை இது வந்து ப்ரொடியூசர் இந்த எக்யூப்மெண்ட் கொடுத்தா இந்த சீனை பெட்டரா எடுத்திருப்பேன், ஆர்டிஸ்ட் டைமுக்கு வந்திருந்தா அது பெட்டரா நடந்திருக்கும், அன்னைக்கு மழை வராமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது மாதிரிலாம் எல்லா படத்துலையுமே அது இருக்கும். அந்த அந்த எண்ணம் இல்லாத ஒரு படம் வந்து எனக்கு தெரிஞ்சு கட்டா குஸ்திங்க. ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ். இந்த கிரியேட் பண்ண இமேஜஸ் வந்து திஸ் இஸ் வாட் வி இன்டெண்டட், அதுதான் அது வந்துச்சு. அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ. அது கேமராமேன் மட்டும் பண்ணவே முடியாது. அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்ணணும், ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஐஸ்வர்யாலாம் எனக்காக வந்து 15 மினிட்ஸ்ல 2 ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க கடைசி நாள். அதெல்லாம் இல்லைன்னா அந்த இமேஜஸை கிரியேட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ கட்டா குஸ்தி வந்து அதை திருப்பி பார்க்கும்போது இந்த படத்தை இன்னும் பெட்டராக எடுத்துக்கலாம்னு எனக்கு தோணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பண்ணுமோ அதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும், ஸ்டார்டிங் ஃப்ரம் மை ப்ரொடியூசர்ஸ், என்னோட ஆக்டர்ஸ், என்னோட டெக்னீஷியன், கோ டெக்னீஷியன்ஸ், என்னோட டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். சப்போர்ட் பண்ண பிரஸ் மீடியாஸ்க்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. என் பையன் நல்லா படிக்கிறான், ஆனா எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்கு. அப்ப அவனுக்கு அடிக்கடி டிவியை போட்டு காட்டுவோம். கண்டிப்பா கஜராஜ் அப்பாவை ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து நடித்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நான் ஒரு நல்ல கேரக்டர் டைரக்டர் சார் கொடுத்தாரு. அடுத்து எங்களை எல்லாம் அழகாக காமிச்சாரு. நன்றி. உண்மையிலேயே அவங்களுடைய டைரக்டர் சாரும் டிஓபி சாரும் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி அவ்வளவு பிரமாதமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒர்க்கு வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. அதுக்கு வந்து நீங்கள் படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசர் கிருஷ்ணன் சாருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் இன்னொரு சின்ன கோயின்சிடன்ஸ் என்னன்னா, முண்டாசுப்பட்டியில் நடித்த டீம் அப்படியே நாங்கள் இருக்கோம். இதில் வந்து நான் தான் முண்டாசுப்பட்டியில் ஹீரோயினுக்கு அப்பா, இதில் ஹீரோயினுக்கு அப்பா. என் பொண்ணை தான் ஹீரோ பார்க்க வருவார், இதுலேயும் ஹீரோ என் பொண்ணை தான் பார்க்க வந்தார். அடுத்து எனக்கு தம்பியாக நடித்தது முனிஷ்காந்த் சார், அவர் தான் இதுலேயும் எனக்கு தம்பி. அடுத்து காளியங்கர் சார் தான் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு, இதுலேயும் அவர் தான் ஃப்ரெண்டு. ஒரு நல்ல ஒரு ட்ராவல் இருந்துச்சு. இதுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கொடுக்குறேன். எனவே இல்லை, எங்கள் எப்படி படம் எடுத்தாலும் எங்களுடைய சக்ஸஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். என்னடா இவங்க படம் ஃபுல்லா எல்லாருக்கும் வணக்கம். 12 years of journey, 60+ movies. ஃபைனலாக ஒரு சக்ஸஸ் மீட்டில் ஸ்டேஜில் மைக் பின்னாடி நிற்கிறேன் நான். எனக்கு இது ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு தருணம். உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப செலக்டிவாக படம் எடுத்து ரொம்ப மெனக்கட்டு நடித்து ஒரு வாட்டி ரிவ்யூஸில் வந்து நம்மளை மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, நம்ம கேரக்டரையாவது பேசியிருக்காங்களா நான் பார்க்கும்போது நிறைய ஏமாந்துருக்கேன். பட் ஃபைனலி ஆல்மோஸ்ட் எல்லா ரிவ்யூஸ்லையும் என்னை பற்றி எழுதின எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டீமுக்கு நன்றி. பெரிய தேங்க்ஸ் டைரக்டர் தான் செல்லா சாருக்கு. அவர் முன்னாடி கொண்டு நிப்பாட்டின சந்துரு அண்ட் பாரதி 2 பேருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, ரிச்சர்ட் சார் ஃபர்ஸ்ட் டே சண்டை போட்டோம். பட் இட் ஒர்க் அவுட் வெல். தேங்க்யூ சார். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விஷ்ணு விஷால் சார் அண்ட் ஐஷிமா. Lovely. It was beautiful working with the team. And first time வந்து படத்துல நீங்க எவ்வளவு சிரிப்போம் இதுவும் பாக்குறீங்களோ அதை நான் வந்து ஒரு செட்லையும் பார்த்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.
ஃபர்ஸ்ட் டே சார், அதனால டென்ஷன் வாஸ் ஹை ஆன் ஆல் சைட்ஸ். இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பரவாயில்ல பரவாயில்ல. ஜஸ்டின் ப்ரோ, உங்க இசையால இந்த படத்தை அழகு சேர்த்தீங்க. மேடைக்கும் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. உங்களால தான் இந்த மூவி வந்து ஒரு சக்ஸஸ் மீட் இங்கே இன்னைக்கு நடக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா நான் ஃபஸ்ட்டு விஷ்ணு சார், அப்புறம் செல்லா சார், அப்புறம் ரவிதேஜா சார், இவங்க எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். பிகாஸ் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு, அப்படிதான் எனக்கு தோணுச்சு. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து விஷ்ணு சார் பேசிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், செல்லா சார் அப்ரோச் பண்ணுறாங்க, எல்லாமே வந்து டுவர்ஸ் இதோட நோக்கம் எல்லாமே வந்து அந்த அந்த ப்ராஜெக்டை என்ன பண்ணுறது, அதாவது பெருசாக பண்ணுறதை தாண்டி வந்து அந்த ப்ராஜெக்ட்க்கு என்ன வேணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப நல்லா பார்த்தாங்க. ஸோ செவன்த்தியாக இருக்கட்டும், துரையாக இருக்கட்டும், ஸோ ப்ரொடக்ஷன் சைடு வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ஃபீல் ஆச்சு ஆக்சுவலாக, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லணும்னா ஆனஸ்டாக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அப்புறம் செல்லா சார் பற்றி சொல்லணும்னா, அவர் இந்த படத்துல வந்து உள்ள காமெடி இருக்கும், அப்புறம் வந்து எமோஷன் இருக்கும். ஆனா அதோட மீட்டர் இருக்குல்ல, அது கொஞ்சம் இப்படி போனாலும் அதோட காமெடி ஃபிலிம் ஆயிரும். இதுக்குள்ள நிறைய ஒரு கண்டென்ட் இருக்கு, முக்கியமான விஷயம். ஸோ அதோட பேலன்ஸ் வந்து இந்த படத்துல ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு சப்போர்ட்டா இந்த எடிட்டர் பிரசன்னாக இருக்கட்டும், அப்புறம் பிரமோத் கேமராமேன் சாராக இருக்கட்டும், ரிச்சர்ட் சாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இதுல எல்லாத்தோட பங்கு இருக்கு. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அப்புறம் நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஐஸ்வர்யா பத்தி சொல்றதுக்கு. லாஸ்ட் டேட்ல கூட சொல்ல நினைச்சேன். அவங்களோட ஆக்டிங் இந்த படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப லைவா இருந்துச்சு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றப்பா இருக்கட்டும், எல்லா டைம்லயுமே அந்த என்ன ஸ்கிரீன்ல பிரசன்ஸ் பண்ணிருக்காங்களோ அதை வச்சுதான் நம்மளுக்கு அடுத்து ஒண்ணு பண்ணணும்னு தோணும். சில சார் கூட ரொம்ப ஷார்ட் டைம், ஆனா எனக்கு அந்த ஷார்ட் டைம் தாண்டதை தாண்டி வந்து அதில் ஒர்க் பண்றது வந்து ரொம்ப ப்ரெஷரா ஒர்க் பண்ணும்ல, அந்த ப்ராஜெக்டா எனக்கு தோணுச்சு. எல்லாத்துக்கும் நன்றி. யாரும் மிஸ் பண்ணிருந்தா மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். கேக்குதா? ஹலோ, டேக் 2 போட்டுடலாமா? ஓகேவா பிரதர்? இப்போ ஓகேயா? ஹலோ, டெஸ்டிங். இப்போ ஓகேயா ப்ரோ? ஓகேயா? தேங்க்யூ. யா, இந்த ஒரு எல்லாருக்கும் வணக்கம். பேச கம்மி பண்ணணுமா, நான் பேசுறது கம்மி பண்ணணுமான்னு சரியா கேட்கல. இன்னும் கம்மியாக பேசுறேன். நன்றி அபிஷேக். நான் இவ்வளவு பெரிய முதல்ல எல்லாருக்கும் நன்றி சார். விஷ்ணு சார் ரொம்ப நன்றி. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண தனியாக ஆடியன்ஸா சொல்றேன். படம் பார்க்கும்போது அப்படி இந்த ஈக்குவாலிட்டி பத்தி எல்லாம் பேசுவாங்க, பட் நடைமுறையில் எவ்வளவு பேர் அதை நீங்க பேசாமலே செஞ்சுட்டீங்க சார். தேங்க்ஸ் ஸோ மச் சார். அப்புறம் வந்து எனக்கு ஒருத்தர் தனித்தனி பேர் சொல்றதுக்கு ஒரு சின்ன ஒரு நடந்தது. ஆனால் எனக்கு படம் பேர் தெரியல. ஒரு டீம் ஒர்க்கை பத்தி ஒரு இது சொல்லுவாங்க, டீம் எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்ட்டு. இங்க மட்டும் இல்லை, நீங்களும் சேர்ந்துதான் டீம்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன குட்டிகள் தான், கதைலாம் இல்லை, ஒன்றும் நடந்த சம்பவம். ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, எங்கேயுமே சரியா போகல அந்த படம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மதுரையோ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இப்போ ஓகேவா, மதுரையிலேயே எங்கேயோ ஒரு மர்சல்ல வந்து ஒரு தியேட்டர்ல மட்டும் நல்லா ஓடி இருக்கான் அந்த படம். அப்ப என்ன காரணம், அங்க போய் இந்த டீம் உட்காந்து பார்த்தப்போ அந்த ஆபரேட்டர் வந்து ஒரு ரீலை மாத்தி போட்டிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் ரீலத்துக்கு முன்னாடி போட்டு ப்ரீ கிளைமேக்ஸுக்கு கிளைமேக்ஸ்ல போட்டிருக்காரு. படம் பிச்சுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆர்டர்ல எல்லா தியேட்டர்லயும் ஓட்டி அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆனிச்சுன்னு சொல்லுவாங்க. படம் பேர் எனக்கு மறந்துருச்சுங்க வரும்போது யோசிச்சதால. அது மாதிரி டீம் ஒர்க்குன்றது அவ்வளவு முக்கியம். அதுக்குள்ள நீங்களும் இருக்கீங்க. இந்த படம் இப்படி நல்லா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி இந்த இடத்துல. தேங்க்ஸ் ஸோ மச். நிஜமாவே பேச மாட்டீங்க. ஹீரோ சொன்னா எடிட்டர் ஜி.கே. பிரசன்னா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருஷத்துல செகண்ட் சக்சஸ் மீட் அட்டெண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எஃப்ஐஆர் இருக்கு, இப்போ வந்து கட்டா குஸ்தி. எனக்கு கண்டினியூஸா சப்போர்ட் பண்ற விஷ்ணு சார், டைரக்டர் எல்லா சார் ஒரு பேஜ் அவரே எடிட் பண்ணிக்கிட்டாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஐஸ்வர்யமும் வேணும், லக்ஷ்மியும் வேணும்னா
ஒரு படத்துக்கு ஐஸ்வர்யா லட்சுமி தான் வேணும். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். நீங்க வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் விஷ்ணு சார் ஐயோ செஞ்சு வாங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, சவுண்ட் ஓகே. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் தி சப்போர்ட் யூ ஹேவ் given Gata Gusti. From the day we have announced the title, I have been seeing very very positive reports about the film, and இப்போ ரிலீஸ் ஆகுற இந்த டைம்ல கொடுக்கிற சப்போர்ட்டுக்கு நன்றி. My director Chella sir, all of the technicians here, Richard sir, Prasanna sir, Justin Prabhakaran sir, Anvaru masters, Brinda master, our costume designer Vinod, our makeup artist, my staff from the film, Pilu, Sanisha and Chinni, who did my hair for the film. Nare gratitude to all of you, because like sir said earlier, Kali sir said earlier, it is a teamwork. இதுல ஒரு ஆளு அவரோட வேலை நல்லா பண்ணலன்னா இந்த ஃபிலிம் இவ்வளோ என்ஜாயபிளா இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா வராது. ஸோ அதுக்கு தேங்க்யூ. பட் மிகப்பெரிய தேங்க்யூ டு மை விஷ்ணு விஷால் சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். நீங்க மட்டும் இந்த ஃபிலிம் ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு அவ்வளோ பண்றதுக்கு இல்ல, ஹீரோயினுக்கு தான் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லனா இந்த ஃபிலிம் இங்க இருக்காது, இந்த சக்சஸ் மீட் இங்க இருக்காது. ஸோ big thank you to you and for giving me a very good working environment. இப்போ ப்ரமோஷன்ஸ் ஆகட்டும் என்ன ஆகட்டும், for being a very very good friend, for inviting us all home and for everything. Thank you so much. Thank you to Ravi Teja sir also, and also to Uday sir, because Uday sir nama pre-release time la trailer launch event la he came and sila vaarthagal sonnar in the scene appdi irukku film la first half romba comedy ah irukku, second half emotional ah irukku. So adu coming from a person like Uday sir, it gave a lot of enna solradhu, okay film part we can go and see at least once in the theater. And there was ஒரு நம்பிக்கை வந்தது, ஒரு எக்ஸ்ட்ரா நம்பிக்கை வந்தது to the audience. So thank you to Uday sir for the kind words, and also for Red Giant Movies for distributing our film. And also the biggest thanks I should tell it is to my gold, my Tanga sir. He is the one who told me you should do this film. I was very worried நான் பண்ணா கரெக்டா வருமா, அந்த ரெஸ்லிங் சீக்வன்சஸ் இருக்கு, நிறைய there's a lot of physical effort required. So he convinced me to do the film, and he has always been there with me as a real father nella my friends say. So like that, thank you so much for being there for me always, and thank you so much for the love. This year has been very very important for me. Ammu agatum, Gata Gusti agatum, Kumari agatum, Pungurili agatum, everything that has happened in this year has given me a confidence to go forward. இப்படியே முன்னே போட்டும் செலக்ட் பண்ற ஸ்கிரிப்ட் ஆகட்டும், கிடைக்கிற கேரக்டர்ஸ் ஆகட்டும், இட்ஸ் கோயிங் இன் த ரைட் வே. ஸோ அந்த சப்போர்ட் கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் யூ ஹவ் கிவன். தேங்க்யூ. இந்த ஃபிலிம்க்கு ரெஸ்லிங் ஐ ஹேட் டு லேர்ன். மார்ஷல் ஆர்ட்ஸ் இல்ல, அன்பரு மாஸ்டர் சொல்லி கொடுத்த சின்ன மூவ்ஸ் மட்டும்தான் தெரியும். என் அப்பா சொன்னாரா? என் அப்பா தான் சொல்லுவேன். இல்ல இல்ல, only for the film. அது ஜெனடிக்ஸ். ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? உங்களுக்கு எல்லாம் படம் ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறேன், நம்பிக்கிறேன். கரெக்ட் தானே? பிடிச்சது இல்ல? யூ ஆல் லைக் த ஃபிலிம் நோ? ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். பிராக்டிஸ் அண்ட் தென் ப்ரீச்னு சொல்லுவாங்க. பிராக்டிஸ் பண்றதுனால தான் அந்த படத்துல ப்ரீச் பண்ணிருக்காரு. ப்ளீஸ். ஒரு ட்ரிப்பும் சினிமா பத்திரிகை சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். ஒரு ட்ரிப்பும் ஃபேமிலி ஷோ போட்டு நம்ம எல்லாரையும் குடும்பத்தோட மகிழ்விக்கிறதுனால சார் தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் கௌரவிக்கிறாங்க. நம்ம சீனியர் பத்திரிகையாளர் சினிமா பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக மனவையான, அப்புறம் அது வந்துடும். அப்புறம் இயக்குனர், அப்புறம் இன்னொரு தயாரிப்பாளர், ஹீரோயின் மேடம். மேடம் எங்க மேடம் வாங்க. எங்க மேடம்
ஹீரோக்கும் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த படம் உண்மையா ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு அவ்வளவு பிரமாதமா இருந்தது. எல்லாருமே சிரித்து ரசித்தோம். தியேட்டர்லயும் அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம். இல்லை, உண்மையாகவே ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நான் திருப்பி அடிக்கடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என் ப்ரெஸ் நண்பர்கள் தான். அந்த மரியாதை எனக்கு என்றைக்குமே போகாது. திருப்பியும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஒரு கமர்ஷியல் படம் கட்டா குஸ்தி, அதுக்குள்ள ஒரு சின்ன கண்டென்ட், அந்த கண்டென்ட் வந்து அப்படி ரசித்து ரிவ்யூஸ் கொடுத்து என்னோட ஆவரேஜ் ரிவ்யூ ரேட்டிங் வந்து 3.5 to 3.75. எனக்கு தெரிஞ்சு அது உங்க எல்லாருக்கும் தான் நான் கை தட்டணும். உண்மையாவே சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு நடிகனுக்கு வந்து பிரஸ் எவ்வளவு முக்கியங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து எங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. ஏங்கிறது, அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் சொல்லுவாரு, நான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வேலை பார்க்கும்போது என் பிரஸ் வந்து எப்பவுமே என் கூட ரொம்ப ஒரு ஒற்றுமையா இருப்பாங்க. அப்போ போலீஸ்க்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து எல்லாருக்கும் ஈஸியா போய் சேராது. ஸோ நான் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இல்லை அவங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்கு புரியும். அப்போ அது கரெக்டா எடுத்துப்பாங்க, கரெக்டான ஃபேக்ட்ஸ் பிரசென்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து என்கிட்ட சொல்லி வளர்த்தாரு. ஸோ அவர் நான் வந்து சினிமாக்கு வரும்போது அவர் அதே தான் சொன்னார், எப்பவுமே பத்திரிகை நண்பர்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோ. ஏன்னா உன்னோட பிரச்சனைகள் நல்லது கெட்டது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நீ அதை ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டேன்னா உன்னால நல்லா டெவலப் ஆக முடியும், உன்னால நல்லா வளர முடியும். இல்ல நான் வந்து அப்படிலாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சா நீ அங்கேயே தான் இருப்பேன். ஸோ உண்மையாவே சொல்ற பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே இதயத்துல ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுதான் என்ன வந்து ப்ரொடியூஸ் பண்ண வச்சது. ஏன்னா நான் நல்ல படங்கள் நடிக்கிறேன், அதெல்லாம் ஓகே. ஆனா ப்ரொடக்ஷன் பண்றதுங்கிறது ஈஸி கிடையாது. அது பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். நான் ஏன் அந்த ரிஸ்க் எடுத்தேன்னா, எனக்கு தெரியும் என் படங்களுக்கு நல்ல ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க, நல்ல ரிவ்யூஸ் எழுதுறாங்க, மக்கள் பாக்குறாங்க. அப்ப நான் ஏன் அந்த மாதிரி படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண கூடாதுங்கிறத நான் ப்ரொடக்ஷனை ஆரம்பிச்சேன். பிகினிங்ல நான் வந்து ஜாலியா கமர்ஷியலா படங்கள் பண்ணோம் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் யோசிச்சேன், இல்ல சினிமா மாறுது, கண்டென்ட்டுக்கு மாறுது, எல்லாமே கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள்லாம் வந்து பெரிய ஹிட் ஆகுதுங்கும் போது தான் நான் வந்து டிசைட் பண்ணது FIR மாதிரி படங்கள். இப்போ கட்டா குஸ்தி வந்து ஒரு கமர்ஷியல் கலந்த ஒரு கண்டென்ட், FIR வந்து கண்டென்ட் கலந்த கமர்ஷியல். இனிமே வந்து அந்த கண்டென்ட்ங்கிற வார்த்தையை விட்டுறவே கூடாது அப்படிங்கறது நான் ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியோட ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் அதான் அந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் சொல்வேன் நான். செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் மை லைஃப், செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் மீ ஆஸ் அன் ஆக்டர். இது எல்லாமே காரணமே நான் நம்புற பிரஸ் தான். திருப்பியும் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு அதே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ஸோட செகண்ட் டே தேர்ட் டே கலெக்ஷன் வந்து டபுள் ட்ரிபிள் ஆச்சு. ஸோ திருப்பி நான் ரீஇன்ஃபோர்ஸ் பண்றது என்னன்னா, தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா ரிவ்யூ படிச்சிருக்கேன், எல்லா ட்வீட்ஸ் படிச்சிருக்கேன், எல்லா ஃபீட்பேக் எடுத்திருக்கேன். குட், பேடு, வெரி பேட், வெரி குட் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ அந்த தேங்க்ஸோட இந்த இதை ஆரம்பிச்சிடுறேன். சின்னதாக நான் பேசுவேன், இதுக்கப்புறம் ரொம்பலாம் கிடையாது. என்னோட டீம் ரொம்ப முக்கியம் எனக்கு. நான் எல்லாமே எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, டீம் ஒர்க் வந்து ஒரு சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல இந்த டீம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டீம். ஏன்னா காளி அண்ணா சொன்ன மாதிரி, ஜஸ்டின் சொன்ன மாதிரி, சின்னதா கூட டைவர்ட் ஆனோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு காமெடி படமா மாறி இருக்கும், இல்ல ஒரு ரொம்ப சீரியஸான படமா மாறி இருக்கும். அதோட பேலன்ஸ் கொண்டு வரதுங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சா இருந்தது. அந்த விதத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் கொடுத்த இன்புட்ஸ், அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், டெக்னிக்கல் இன்புட்ஸா இருக்கட்டும், பிரசன்டேஷன் இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப மெனக்கெட்டு அந்த அந்த ஃபிளேவரை கெடுக்காம இருந்தாங்க. ரொம்ப இன்ஃபேக்ட் அந்த ஃபிளேவரை வந்து பயங்கரமா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இண்டிவிஜுவலா அவங்க கிட்ட தனியா சொல்லிக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தது வந்து அன்பரி மாஸ்டர். ஏன்னா நான் சார்பட்ட பரம்பரை படம் பார்த்துட்டு இந்த மாதிரி கலர்ல எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வேணும் இந்த படத்துக்கு, அப்படிதான் ஆசைப்பட்டேன். நான் மாஸ்டருக்கு வந்து போன் அடிச்சு, மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, நீங்க பண்ணலன்னா நான் இந்த படமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். என்ன எப்படி சொல்றீங்க? இல்ல மாஸ்டர், இது வந்து ஒரு ஜாலியான படம் தான், அதுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்கு, பட் ஸ்போர்ட்ஸும் வந்து எனக்கு ரொம்ப ஆத்தென்டிக்கா வேணும் அப்படின்னு. அப்போ அவங்க ஓகே கதை கேட்கறோம்னு சொன்னாங்க. கதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப பிடிச்சது, உடனே ஓகேன்ட்டாங்க. அவங்க பயங்கர பிஸியா இருந்தாங்க அந்த டைம்ல. பட் ஒரு நாள் கூட அவங்கனால எனக்கு டிலே வரல. ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணம் அன்பரி மாஸ்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. நான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கு பார்க்கும்போது அப்படின்னு நிறைய ரிவ்யூஸ்ல படிச்சேன் ஸ்போர்ட்ஸ். அதுக்கு காரணம் வந்து மாஸ்டர்ஸ் தான். நான் வந்து இந்த படம் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த தாட் ரொம்ப பிடிச்சது. ஆண் பெண் ஒண்ணுங்கிற ஒரு தாட் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிச்சது. அவங்களோட ட்ரீம்ஸ் வந்து நம்மளும் சப்போர்ட் பண்ணோங்கிறது
அந்த 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 கருத்து ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதனால தான் இதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன். அண்ட் அதனால தான் நான் நடிக்கவும் ஒத்துக்கிட்டேன். ஸோ என் லைஃப்ல நிறைய டிராவல் இருக்கு. நான் வந்து என்னோட ட்ரெய்லர் லான்ச் அப்போ சொன்னேன். அப்போ யாருக்குமே தெரிஞ்சிருக்காது என்னன்னு, திருப்பியும் சொல்றேன். என் லைஃப்ல முக்கியமான பெண்கள் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா. அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுலே உலகத்துல கஷ்டமான ஒரு வேலை. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரெண்டாவது என்னோட அக்கா. இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் ப்ரொடியூஸ் பண்ணி நிக்கிறேன்னா அவங்க தான் காரணம். அவங்க வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 12th, அதுக்கப்புறம் பிட்ஸ் பிளானிங்ல இன்ஜினியரிங், IIM பெங்களூர்ல MBA, இன்னைக்கு JP மார்கன் உலகத்தோட ஒரு மிகப்பெரிய பேங்க்ல வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்க தான் என்ன சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஃபினான்ஷியலி டு டேக் மூவிஸ். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோட பையனோட அம்மா, அவங்களோட மிகப்பெரிய பங்கு இருக்கு என் லைஃப்ல நான் இங்க நிக்கிறதுக்கு. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இப்போ என் வைஃப் ஜுவாலா, இவங்க எல்லாரும் என் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி உங்க எல்லார் லைஃப்ல, ஆண்களோட எல்லார் லைஃப்ல வந்து கண்டிப்பா ஒரு உமன் இருப்பாங்க, பெரிய சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அது முன்னாடி வச்சு ஒரு படம் பண்ணுங்கிறத நான் ஆசைப்பட்டேன். அதான் கட்டா குஸ்தி. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த எண்ணத்தோட நான் இந்த படம் பண்ணணும். அது வந்து சூப்பரா போய் சேர்ந்திருக்கு மக்களுக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து மதுரையில பார்த்தேன். பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ். நிறைய பெண்கள் வெளியே வந்து கொஞ்சம் வயசானவங்களாம் என்ன வந்து, தம்பி சூப்பரா எடுத்திருக்குப்பா எங்களுக்காக அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. யாருமே இந்த மாதிரி எடுத்தது இல்லப்பா, ரொம்ப பெருமையா இருக்குப்பா, ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்னாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஷோவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் படிக்கும் போதும் எல்லாருமே அதை மென்ஷன் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி எப்படி இந்த படம் ஒத்துக்கிட்டீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம் சொன்னாங்க. பட் எனக்கு என்னன்னா, ஒரு நல்ல படம் பண்ணோம் அவ்வளவுதானே. அது எல்லாருக்கிட்ட போய் சேர்ந்தா சந்தோஷம் தானே. அது வழியா ஏதோ ஒரு மாற்றம் நடந்தா நல்லது தானே. நேத்து எனக்கு வந்து ஒரு கிரிக்கெட்டர் ஃபோன் பண்ணாங்க, உமன் கிரிக்கெட்டர். அவங்க வந்து இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினாங்க. என்னன்னா, ரொம்ப அழகா காமிச்சிருக்கீங்க, உமனோட கரியர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதுக்கு எப்படி வந்து ஆண்கள் சப்போர்ட் பண்ணுங்கிறது ரொம்ப அழகா காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் இன்னைக்கு இந்த இடத்துல ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா இந்த வருஷம் வந்து FIRக்கு அப்புறம் எனக்கு 2வது சக்சஸ். திருப்பி இதை சொல்றேன் நினைச்சுக்காதீங்க. உண்மையாவே எனக்கு 9 படம் டிராப் ஆச்சு. இன்னைக்கு என் கையில 9 படம் இருக்கு. அதுக்கு உண்மையாவே கடவுளுக்கு நன்றி. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் இதே மாதிரி விஷ்ணு விஷால் ஆக்டருக்கு நீங்க சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் ப்ரொடியூசர் பேசுறதுக்கு ஒரு 2 வார்த்தைகள் பேசி அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் என்னோட ஸ்பீச்சை. ஒன்றும் இல்லை, நான் வந்து ப்ரொடியூசரா மாறின காரணமே விஷ்ணு விஷாலுங்கிற ஒரு ஆக்டருக்காக தான். அவனுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. அவன் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறான், அவன் வளரணும்னு ஆசைப்பட்டான். நிறைய விஷயங்கள் நடக்கல, நிறைய பேர் அதை நம்பல. சரி நம்மளே நம்ம மேல பெட்டு கட்டுவோமேங்கிறதா விஷ்ணு விஷாலுங்கிற ப்ரொடியூசர் வந்து விஷ்ணு விஷாலுங்கிற ஆக்டருக்கு வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சான். அண்ட் இன்னைக்கு அது கரெக்டா போயிட்டு இருக்குங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா FIRோட பிசினஸ் இந்த படம் ஆல்ரெடி தாண்டிடுச்சு. 30 crores பிளஸ் தாண்ட போகுது. அண்ட் இன்னமும் நிறைய பிசினஸ் அவென்யூஸ் இருக்கு. இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏன் கான்பிடென்டா சொல்றேன்னா, எனக்கு பிசினஸ் இல்லைன்னு சொன்னாங்க, அதனால அந்த 9 படம் டிராப் ஆச்சு. இப்போ நான் பிசினஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணோம். 2 படம் தான் ஆயிருக்கு. இன்னமும் நான் ப்ரூவ் பண்ணோம் என்னோட ப்ரொடக்ஷன் எனக்கு பிசினஸ் இருக்குன்னு. அப்போதான் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன மாதிரி பல பேருக்கு இந்த மாதிரி திங்கிங் வந்திருக்கும் எங்கேயாவது லைஃப்ல. நம்புங்க, உங்களை நம்புங்க, விட்டுறாதீங்க, ப்ரூவ் பண்ணுங்க. யாருமே உங்களை நம்பலாம், நீங்க நம்பி இறங்கி பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி இருக்கு. நன்றி. தேங்க்யூ. Thank you so much. ஒரு குயிக் குரூப் போட்டோ ஐ வுட் லைக் டு கால் ஷவந்தி ஆன் தி ஸ்டேஜ். கேவி துரை மற்றும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு டீம் போட்டோ வித் எவ்ரிபடி ப்ளீஸ். 2 பேரும் மேடைக்கு வாங்க. GK பிரசனாவே பேசிட்டாரு உங்களுக்கு. நான் வாங்க டக்குன்னு வாங்க ப்ளீஸ் ஆன் தி ஸ்டேஜ். சித்து ரைட்ஸ் அவர் இல்ல.